இப்போது நம்ம ஜெயச்சந்திரன்ட்ட கேட்டோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் விசிகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என அறிவித்து அதில் ஆதவ அர்ஜுனா மூலமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னர் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் பின்னர் அவர் விலகினார். இப்போதும் அவர் தொடர்பில் இருக்கலாம். அவர் ஏற்கனவே விசிகாவில் இருந்தவர் தானே. இப்போ விசிகாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார், வாய்ப்புன்றதை விட அவருடைய விஜய் வெற்றி பெற்றதுக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கும் விசிகா சார்பிலும் தலைமையின் சார்பிலும் அவருக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை யார் வந்தாங்களும் வரலனாலும் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல சேவை மனப்பானையோடு உள்ளவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவு தரவுடைய நிலைப்பாடை தலைவர் நிச்சயம் எடுப்பார். அது திரும்ப திரும்ப சொல்லும்போது கொள்கை ரீதியாக அந்த சனாதனத்தை மட்டும் அவங்க என்ன கொள்கையில் அவங்க சொல்லியிருந்தாங்களோ அந்த கொள்கையில் அவங்க உறுதியாக பிஜேபி எடுக்கிற முயற்சிக்கு நீங்க ஆதரவு அளிக்க மாட்டீங்க. நிச்சயமா பிஜேபியுடைய அந்த கொள்கை தலைவர் அவங்களுக்கு ஒருபொழுதும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை, அதாவது இப்போ கூட்டணி ஆட்சி தான் அவர்கள் அமைக்க வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். என்றால் 109க்கு மேலே அது போக மாட்டேங்குது. தாவேக்காவோட டேலி எகிற மாட்டேங்குதுக்கு மேலே நிறுத்திட்டாங்க. 118 தேவைன்னு 9 ஷார்ட்டேஜ் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்த பிறகு யார் யார் அங்கே போவதற்கான வாய்ப்பு இருக்குது? இவர்கள் அதை அனுசரித்து பேச்சுவார்த்தை நடத்தி போவார்கள். இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்னா, இவங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு முன்னரே இந்த கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தலை. இப்போ வெற்றி பெற்று அவர்கள் அதிகாரத்தை அருகில் இருக்கிறார்கள், ஒரு ஆட்சியை நெருங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த சிறிய கட்சிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருங்கிணைத்து செல்வார்கள் என நினைக்கிறீங்களா? இல்லை சார், இப்போ கரெக்டாக நீங்கள் சொல்ல 110ன்னு வச்சுக்கலாம். தாவேக்காக்கு விஜய் அவர் கட்சிக்கு 110னா 8 ஷார்ட்டேஜ் ஆகுது. 110னா 18, 8 ஷார்ட்டேஜ் ஆகுது. இல்லை, அப்போ இந்த 8 ஷார்ட்டேஜ் எங்கே ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதா முக்கியம். 10 ஷார்ட்டேஜ் 108 ஒன்று குறைஞ்சிட்டு. சரி, ரைட், 10 ஷார்ட்டேஜ் வச்சுக்கலாங்க. 10ல் எங்கிருந்து ஃபில் பண்ணுறது? அப்போ பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது மேஜர் ஃபோர்ஸ். ஒன்று ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து வரணும், இல்லைன்னா டிஎம்கே கூட்டணியிலேருந்து வரணும். 2 தான் பர்சுவோம். இப்போ எப்படின்னா இதில் யார் ஃபஸ்ட்டு முந்துவாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு இருந்தால் கூட பிஜேபி முந்தும். அது முந்தி மற்றவங்களை இழுக்க பார்க்கும். அவர் ஏற்றுக்குவார். பிஜேபி முன்முயற்சியை விஜய் ஏற்றுக்குவாருங்க. என்னன்னா கண்டிஷன் சப்போர்ட். அவர் கொள்கை எதிரின்னு சொன்னாலும், ஏன்னா இப்போ அதே கான்செப்ட் திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ண வேண்டியிருக்க அந்த தொகுதியில் சிக்கலா இருக்கக்கூடாது. இருங்க, நான் ஒன்று சொல்றேன். இப்போ டிஎம்கே நீங்க அதை விட்டுடுங்க. சரி, அப்போ இவங்களுடைய இது பிஜேபி வரலைன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்பவே பச்சை கொடி காமிச்சிருச்சு. அதுல 5 சீட் இருக்கு. அவங்க 5 கன்ஃபார்மா வந்துருவாங்க. இடதுசாரிகள் 5 கன்ஃபார்ம் வரும். இடதுசாரிகள் இருக்க பாருங்க, 2 இருக்கிறாங்க, 4 இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா ஆட்சியில பங்கு தானா? இல்ல, ஆட்சியில பங்கு இல்ல. அவங்க இடதுசாரிகளோட முக்கியமான எப்பவும் மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது. திமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஆமா, அதுதான் வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு பிஎம்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து ஒரு சிக்கல் இருக்கு. அவங்களுக்கு அப்பா அந்த டாக்டர் ராமதாஸ் எதிர்ப்பு, அந்த சிக்கலான நேரத்தில் அவங்க ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு அதிமுக நேரத்தில் வருவாங்களா அப்படிங்கிறது இல்லைங்க சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பதவி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பதவி, அவங்களுடைய ஆட்சி மத்திய அமைச்சர் பதவினா போயிருவாங்க. பதவி ஆட்சியில பங்கு தான். அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அது அப்ப நம்ம என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் 5 வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இடதுசாரிகள் கொள்கை ரீதியா வரும். போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இடதுசாரிகள் போனா போதும். காங்கிரஸ் கண்டிப்பா வரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புகழேந்தி அவர்களிடம் நாம் கேட்கலாம்.